வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டதுக்கான இது வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஎன்பிசி படிக்கலாமா, எக்ஸாம் இருக்குது, அதுவும் செப்டம்பரில் இருக்குது. டிஆர்பி சொல்லியிருக்காங்க, இன்னும் நோட்டிஃபிகேஷன் டெட்டுக்கு வரல, டிஆர்பிக்கும் வரல. என்ன பண்ணுறது மேடம், எப்படி நான் படிக்கலாமா, வேலைக்கு போகலாமா, இல்லை யூஜிடிஆர்பியை பற்றி சொல்லுங்கள், ரீ எக்ஸாம் வருமா, இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ சில முக்கியமான அப்டேட்ஸ் பற்றி தான் நான் இதில் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஆர்பி டிஎன்பிசி சம்மந்தமான முக்கியமான அப்டேட்ஸ், ஸோ டிஆர்பிக்கு தேவையான டெஃபினட்டான அப்டேட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ டிஆர்பியில் நம்ம டிஆர்பி படிக்கிறவங்க எந்த மாதிரி இப்போ இது எந்த எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கவங்க டிஎன்பிசிக்குள்ளே போக முடியும், போனால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தாட்டும் பற்றி இதில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஎன்பிசி ஆர் டிஆர்பி 2024, டிஎன்பிசியில் 18,000 வேகன்சி, டிஆர்பியில் 19,000 வேகன்சி. ஸோ பிஜிடிஆர்பியா, டிஎன்டெட்டா, டிஎன்டெட்டா, டிஎன்பிசியா, இன்றைய முடிவுகள் வேலை உங்கள் கையில் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ எப்படி? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதில் என்ன அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்மளோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாமே பாசிட்டிவாகவே இருக்கணும் அப்படிங்கிறத விட நம்ம எல்லாத்துலேயும் இருக்கிற பாசிட்டிவாக பார்க்கணும். ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த பட்ஜெட் வெளியிட்டதுக்கு அப்புறம் தேர்வர்கள் ஏமாற்றம், தேர்வர்கள் த டிசப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு, எதுவுமே இல்லை நமக்கு அப்படிங்கிற விஷயங்கள் அதிகமாக வருதே தவிர 2026க்குள் நிரப்பப்படும்னு சொல்றது உங்களோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 26ல தான் வேலை கிடைக்குமா? கிடையாது, 26க்குள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ 26க்குள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25க்குள்ள அவங்க மேக்குள்ள 26க்குள்ளன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இத்தனை வேக்கன்சி இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிளஸ். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மிகப்பெரிய பிளஸ் அது. ஸோ நமக்கு டிஆர்பியில் இன்னும் 2 இயர்ஸ்க்குள்ள நமக்கு டிஆர்பியில் 20,000 பேர் 19,000 பேர் உள்ளே போகிறோம், நம்ம எல்லாம் வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வரணும். டிஎன்பிசியாக இருந்தாலும் அதுதான். ஸோ இவ்வளோ நமக்கு கொடுக்க போகிறாங்க, நிரப்ப போகிறாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அதில் நமக்கு டெட்டு பற்றி சொல்லியிருக்காங்க மேடம், டிஆர்பி பற்றி சொல்லலை மேடம், சொல்லுவாங்க. ஸோ டெட்ல என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நடந்து முடிஞ்சிருக்க யூஜிடிஆர்பி அதோட ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்ததா அவங்க டெட்டு அனௌன்ஸ் பண்ணலாம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க, அது முடிஞ்சு அது ஒவ்வொரு ப்ராசஸாக தான் அவங்க முடிக்க முடியும். சாஃப்ட்வேரு கொடுத்துருக்குறது அப்போதைக்கு யூசேஜில் இருக்கிற சாஃப்ட்வேர். ஸோ நிறைய டெக்னிக்கலான விஷயங்களும் இருக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ நோட்டிஃபிகேஷன் எதுக்கு வேகமாக வரணும்? ஸோ நோட்டிஃபிகேஷன் வரணும், ஆனால் நம்ம அதுக்குள்ள பாதி விஷயங்களையாவது நம்ம படித்து முடிக்கணும். அது ரொம்ப முக்கியம். இதில் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் 19,000, அரசு பணியாளர் தேர்வு 17,000. ஸோ 110ல கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ 110 அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான, எல்லா தனித்தனி கோரிக்கைக்கு உள்ள வராம டைரக்டா சிஎம்ஓட ஒரு சூப்பர்விஷன்ல கொடுக்கும்போது அப்போ நமக்கு என்ன அதில் பெனிஃபிட் அப்படின்னா, இதை நம்ம சீக்கிரம் நிறைவேற்ற வேண்டியது எல்லாரோட இதாகவே இருக்கும். அப்போ எப்படியாவது செஞ்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. இருக்கட்டுமே, சில பேர்லாம் கமெண்ட்ல பண்ணிருந்தீங்க எலெக்ஷன் இருக்கட்டுமே, நமக்கு அது தேவையில்லை. எதுக்காக கொடுத்துருக்காங்க, இது எப்படி வரும், எதுக்காக கொடுக்குறாங்க, இது நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அது எக்ஸாம் வருமா மேடம், நீங்க எக்ஸாம் வரும்ன்றீங்க, ஆனால் கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. இன்னும் சில பேர் தெளிவான புள்ளி விவரங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இன்னும் சிலர் கேட்டிருந்தீங்க, ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் எக்ஸாம் வருமா வராதான்னு ஒரு கரெக்டான இது யாருமே சொல்ல மாட்டேங்குது. ஸோ நிறைய கொஷின்ஸுக்கு நான் ஒரு ஆஸ்பிரண்டாக இருந்து மேலும் வந்திருக்கோம், நமக்கும் எப்படியெல்லாம் கொஷின் வரும் படிக்கும் போதுன்றது தெரியுது.
பட் ஆக்சுவலாக நம்ம எது வருது, நோட்டிஃபிகேஷன், டேட்ஸ், இல்லை எக்ஸாமுக்கான சிலபஸ், இது எதுவுமே முக்கியம் இல்லை. நம்மளோட ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், என்னோட வீடியோஸில் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், ப்ரிப்பரேஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மீட் அட் த பாயிண்ட் தட் இஸ் கால்டு லக். ஸோ நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா லக்கு, எழுதுகிற எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிடுறேன். ஸோ எழுதுகிற எக்ஸாம்னா நம்ம எக்ஸாம் எப்போ வரும், எப்போ வந்துருச்சு, இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, அதுக்கப்புறம் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும்னு இது வரைக்கும் நான் படித்தது கிடையாது. நான் இந்த எக்ஸாமுக்கு போகணும், நான் படிக்கிறேன். ஒரு எக்ஸாம் எழுதிட்டேன்னா அடுத்த எக்ஸாம் என்ன இருக்கும், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போகணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு நான் படிக்க ஆரம்பிச்சுவேன். எது வருதோ வரலையோ பி ப்ரிப்பேர்டு, படிக்க ஆரம்பிங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னோட சக்ஸஸா நான் நினைக்கிறது, நான் ஜாப் போனதுக்கு நான் நினைக்கிறது அதுதான். ஸோ அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னா, இதுல இருக்கிற சயின்ஸே நீங்க நினைக்கணும். ரெட்டிகுலர் ஆக்டிவேஷன் சிஸ்டம், லா ஆஃப் அட்ராக்ஷன், சீக்ரெட் ஆஃப் மேஜிக் இன் வின்னர்ஸ் ஹேவ் யூ. அப்ப இது 3 கொஸ்டின் இருக்கு. இது என்ன 3 கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டிகுலர் ஆக்டிவேஷன் சிஸ்டம், லா ஆஃப் அட்ராக்ஷன், சீக்ரெட் ஆஃப் மேஜிக் இன் வின்னர்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வின்னர்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான விஷயங்களா நான் நினைக்கிறது. ஸோ நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம், அவங்க கிட்டேயும் நமக்கும் எந்த ஃப்ரீக்வன்சி, அதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன். ரெட்டிகுலர் ஆக்டிவேஷன் சிஸ்டம் அப்படின்னா நம்ம மைண்டோட அல்காரிதம். நமக்கு எப்படி யூடியூபுக்குலாம் அல்காரிதம் இருக்குன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி மைண்டோட அல்காரிதம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த எக்ஸாமுக்கு படிக்க வேண்டாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன்னா என்னோட மைண்ட் அதுக்கான எவிடன்ஸை பூரா ப்ரொடியூஸ் பண்ணும். ஆமாம், எக்ஸாம் இப்போ வருமா வராதான்னு தெரியாதுன்னு அவங்க போட்டிருந்தாங்க. எக்ஸாம் வந்தாலும் ஒழுங்கா நடக்குமா நடக்காதுன்னு இவங்க போட்டிருந்தாங்க. எக்ஸாம் வரவே வராதுன்னு அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் அப்போ நம்ம எதுக்கு படிக்கணும், கஷ்டப்படணும்? எக்ஸாமுக்கு நான் படிச்சே ஆகணும். ஆமாப்பா படிச்சிருப்பா, எக்ஸாம் வருதோ வரலையோ படிச்சுட்டு இருந்தவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை எப்படி வச்சாலும் எக்ஸாம் வந்துடும், நமக்கு வர்றது வரட்டும், நம்ம படிப்போம், நம்ம படிச்சாதான் நம்ம உள்ள போக முடியும் அப்படின்றத அடுத்த மைண்டு சொல்லும். ஸோ நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ அதுக்கான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், ப்ரோஸ் கூட கிடையாது, நீங்க முடியணும் செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா செய்யறதுக்கான லிஸ்ட்டையும், செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா செய்யாம இருக்கிறதுக்கான காரணங்களையும் அடுக்கிறதுக்கு தான் உங்க பிரெயின். ஏன்னா பிரெயினுக்கு வந்து நீங்க ஒரு எஜமானர், அப்படிதான் ஓனர், அது உங்களோட பாஸ். நீங்க வந்து பாஸ், அது நீங்க நினைக்கிறதுக்கான எவிடன்ஸை தான் கிரியேட் பண்ணுமே தவிர, தனிப்பட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கான ஐடியாஸ் தான் அது கொடுக்குமே தவிர அது தனியா கொடுக்காது. அப்ப நீங்க நினைக்கிறத மாத்துங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு நான் படிக்கணும், எக்ஸாம் வரும் அப்படின்னா வரும்னு நினைக்கிறவங்களோட தாட்ஸா உங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸாம் வரும்னு சொல்றவங்களோட யூடியூப் சேனல்ஸோட ரெக்கமெண்டேஷன் கூட உங்களுக்கு வரும். ஆனால் வராது, வரக்கூடாது, நான் இன்னும் படிக்கல, எக்ஸாம் லேட் ஆகட்டும், இல்லை எக்ஸாம் வருமா வரா தைலமால இருந்தா அதே மாதிரியான அதுக்கு பேர் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மாதிரியான தாட்ஸ் எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்க ஒரு மைண்ட்ல ஒரு விஷயம் வச்சிருப்பீங்க, அதை பத்தின விஷயத்த கேட்பீங்க, இல்லை அதை பத்தின விஷயத்த வந்து யாராவது பேசுறதையாவது கேட்பீங்க, இல்லை ஒரு புக்கை வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த புக்கை வாங்க முடியாட்டி கூட அந்த புக்கை பத்தி பேசுவாங்க, அது எங்க கிடைக்கும்னு ஒருத்தவங்க சொல்றதை கேட்பீங்க. ஸோ இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். அப்ப முதல் நினைக்கிறது தான். யாரும் யாரோட லைஃபையும் சேஞ்ச் பண்ண முடியாது, ஆனா அவங்க சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ த பெஸ்ட் வே டு ப்ரெடிக்ட் யுவர் ஃபியூச்சர், நம்மளோட ஃபியூச்சரை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஜோசியர் சொல்லுவாங்களே, இவர்கிட்ட போங்க கரெக்டாக சொல்லுவார். அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிரியேட்டிவ், நீங்க கிரியேட் பண்ணுங்க அதை. ஸோ ப்ரெடிக்ட் பண்ணும் அப்படின்னா எப்படி அதை பண்ணணும்னா, கிரியேட் பண்ணணும். நான் படிப்பேன், எது நடக்குதோ நடக்கலையோ நான் படிச்சுட்டு இருப்பேன்ப்பா, வர்றது வரட்டும், எக்ஸாம் எப்போ வேணாலும் வரட்டும், நான் படிக்கிறேன். ஸோ சீக்ரெட் ஆஃப் மேஜிக் இன் வின்னர்ஸ், இது என்ன விஷயம் அப்படின்னா, அந்த பாசிட்டிவ் வார்த்தை எடுத்துணும். பாசிட்டிவ் திங்க், நான் பாசிட்டிவாக தான் இருப்போம், நான் படிச்சுட்டு தான் இருப்போம், எங்களுக்கு தெரியாதா பாசிட்டிவாக இருந்தால் தானே படிக்க வருவோம் மேடம், அப்படி இல்லை. பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த மாதிரி விஷயங்கள் தான். நீங்கள் பாசிட்டிவாக நினைக்க பாசிட்டிவ் விஷயங்கள் உங்கள்கிட்ட வரும். அப்போ இன்னும் நீங்கள் ஸ்பீடப் ஆவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இருக்கிற ஸ்பீடு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா டபுள் ஆகும், எக்ஸாம் டேட் நெருங்க ட்ரிபிள் ஆகும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும். எக்ஸாமுக்கு 10 days இருக்கையில நீங்க என்ன உலகத்துல நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு படிப்பீங்க. அப்புறம் ஏன் இப்ப இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னா, எல்லாமே உங்களோட மைண்ட் செட்டிங் மட்டும்தான் காரணம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சேஞ்ச் யுவர் மைண்ட் செட். ஸோ இதெல்லாம் இந்த 3 விஷயம், ரெட்டிகுலர் ஆக்டிவேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கா, லா ஆஃப் அட்ராக்ஷன்,
சீக்ரெட் ஆஃப் மேஜிக் இன் வின்னர்ஸ். இதுதான் சீக்ரெட் ஆஃப் மேஜிக் நான் சொல்லுவேன். ஸோ ரெட்டிகுலர் ஆக்டிவ் உங்க மைண்டுக்கு என்ன தேவைங்கிறத நீங்க கிளியரா சொல்லிட்டீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு மைண்டு கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம எப்படி கமெண்ட் கரெக்டாக நம்ம ஒரு சர்ச் பண்றதுக்கு சரியான ஐடியா கொடுத்தோம்னா மட்டும்தான் மைண்டு அதை கரெக்டாக சர்ச் பண்ணி கொடுக்கும். தப்பான வார்த்தை, தப்பான ஸ்பெல்லிங்கோ, தப்பான கமெண்டோ கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தராது கூகுள். அப்ப நம்ம மைண்டும் அதே மாதிரி தான். யூ ஹாவ் டு கிவ் அ கரெக்ட் ப்ராம்ப்ட், கமெண்ட் ப்ராம்ப்ட் கொடுக்கணும். நான் படிக்கணும், அவ்வளவுதான். எக்ஸாம்ல 2024ல நான் பிஜி ஆகணும், 2025க்குள்ளையாவது நான் பிஜி ஆகணும். ஏதோ ஒண்ணு. என்ன மேடம் 2025 இல்ல, நம்ம ஒருவேளை ஒரு மாசம் தள்ளி போனா கூட ஐயோ நீங்க சொன்னீங்க ஆனா வரல, பாருங்க நான் படிச்சது டெஃபினெட்லி நீங்க டெஃபினட்டா நான் சொல்லுவேன், நீங்க படிச்சது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன் புக்ஸ் have give you a very big return. ஸோ எப்போவுமே புக்ஸ் அண்ட் நாலேஜில் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வெரி பிக் ரிட்டர்ன் கொடுக்கும், ரொம்ப பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதனால நான் சிலபஸ் மாறுமா மேடம், நீங்கள் படிக்கிறது எப்போவுமே வேஸ்ட் ஆகாது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் சிலபஸ் மாறுது, ஒருவேளை பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும் சிலபஸ் மாறுது அப்படின்னா, மாறுனா என்ன, அவுட் ஆஃப் சிலபஸ்னா அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் எதுவுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க. ஒரு சிம்பிள் விஷயம். அதே மாதிரி சேம் சிலபஸ் ஒருவேளை கண்டினியூ ஆனால் நீங்கள் 3வது வாட்டி 5வது வாட்டி ரிவிஷன் பண்ண முடியும். இல்லை சிலபஸே சேஞ்ச் ஆயிருந்தாலும் ஆத்தர் முக்கியமான விஷயங்களை நீங்கள் படிச்சிருக்க முடியும். ஸோ அதுதான். ஸோ இப்போ ரெக்டிகுலர் ஆக்டிவேஷன் சிஸ்டம் பற்றி நம்ம பார்த்தோம். இதுதான் மேஜிக்கான சீக்ரெட். மேஜிக் அதாவது இந்த சீக்ரெட்ஸ் தான் அவங்கள ஒரு மேஜிக் நம்ம எல்லாருமே சொல்லுவோம், அவங்களுக்கு மட்டும் எப்படிதான் இப்படி ஒரு மேஜிக் நடக்குதோ, இல்லை மிராக்கிள் மாதிரி எப்படிதான் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்களோ, எப்படிப்பா 3 எக்ஸாம் பாஸ் பண்றாங்க, 5 எக்ஸாம் பாஸ் பண்றாங்க. ஸோ மிராக்கிள் இல்லை ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்றாங்க, எல்லாமே மிராக்கிள் அப்படிங்கிறது தனியாலும் நடந்துறது இல்லை. நம்ம கிட்ட இருக்கிற அந்த சீக்ரெட் ஆஃப் மேஜிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முக்கியமா நம்மளோட மைண்டுக்கு நம்ம கொடுக்குற கமெண்ட் ப்ராம்ப்ட், அடுத்து லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ இப்போ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லணும். ஸோ நம்மளை கமெண்ட்ல நம்ம கிட்ட ஹர்ட் பண்ணி பேசுறாங்கன்ற இல்ல. ஐ ஃபீல் பிட்டி ஃபார் தம். என்னன்னா, நீங்க ஒருத்தவங்க வேலைக்கு போறாங்க இல்ல வேலையில இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்து இன்ஸ்பயரோ இல்ல அவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டாதான் அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். சிம்பிள். ஸோ என்ன மேடம் இப்படி சொல்றாங்க, ஹர்ட் பண்ண இந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறாங்க, அப்படி கிடையாது. ஸோ ஒருத்தவங்கள ஒரு வேலையில இருந்தாலும் சரி, இல்லை வேலைக்கு போறாங்கன்னா நம்ம யாரோ நம்ம ரிலேட்டிவா இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஓ சூப்பர் வெல் டன் அப்படின்னு நம்ம சொல்ல நமக்கும் அது சீக்கிரம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி படிச்சாங்கன்னு தெரியாதா, படிச்சாங்களா என்னன்னே தெரியல, இவெல்லாம் எப்படிப்பா வேலை வாங்கினா, சேம் திங் வில் ஹேப்பன் டு அஸ். அதுதான். ஸோ அதனால அந்த விஷயத்தையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் சில நேரம் பார்ப்பேன், இந்த மைண்ட் செட்ல எப்படி உங்களால படிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறது நிறைய. எஸ்பெஷலி இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம்க்கு ரெண்டு குரூப்பாவே இருக்காங்க, 2 குரூப்பாவே பேசுறாங்க 2 பேருமே. ஸோ 2 பேருமே இருக்கிற பாசிட்டிவா பாருங்க. எக்ஸாமுக்கான கன்க்ளூஷன் வரணும், ஒன்று வேலைக்கு போகணும் இல்லை அடுத்த எக்ஸாம் படிக்கணும், அவ்வளோதான் விஷயம். யாரையும் நம்ம இதுல இது பண்றதுக்கான ஹர்ட் பண்றதுக்கான வேலை இல்லை. ஸோ ஆல்ரெடி நான் இந்த நம்மளோட வீடியோல இதை அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் திரும்ப கேட்டுட்டே இருக்கீங்க பிஜிடிஆர்பி, அந்த வீடியோ லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இது எல்லா மேஜருமே கவனிங்க இது. ஸோ ஃபர்ஸ்ட் அனலைசிங் சிலபஸ், உங்களோட சிலபஸை தெளிவா 360 டிகிரி அனலைஸ் பண்ணுங்க. டைம் டேபிள் 120 டேஸ்க்கு டைம் டேபிள் போடுங்க. ஸ்டடி டெக்னிக்ஸ் என்ன மாதிரி, எந்த யூனிட்டுக்கு என்ன மாதிரி ஸ்டடி டெக்னிக் இருக்கணும் அப்படிங்கிறத எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேளுங்க, இல்லை நீங்களே டிசைன் பண்ணுங்க. ஐ டிசைன் மை ஓன் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதுக்கப்புறம் ஆர்ட் ஆஃப் டேக்கிங் நோட்ஸ், இந்த வீடியோ உள்ள நான் போட்டிருக்கேன். ஸோ நோட்ஸ் எப்படி எடுக்கணும் நம்ம பார்க்குறோம், முக்கியமா இருந்தா எழுதி வச்சுக்கிறோம், கண்டிப்பா கிடையாது. 5 டைப்ஸ் ஆஃப் நோட்ஸ் இருக்கு. அந்த 5 டைப்ஸ் ஆஃப் நோட்ஸை எங்க எப்படி பயன்படுத்தினா நம்ம ஜெயிக்க முடியும், அதான் ஆர்ட் ஆஃப் டேக்கிங் நோட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், சைக்காலஜி, ஜிகே டெஸ்ட் சீரீஸ், இதை பத்திலாம் நிறைய விஷயங்கள்
நிறைய நிறைய இந்த வீடியோஸ்ல போட்டிருக்கோம். ஸோ சிலபஸை நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கான வீடியோவா கொடுத்துருப்போம். பட் அதை கம்பேர் பண்ணி நீங்க உங்களோட சிலபஸ் இல்லாமையே எப்படி இந்த பீரியடை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்களோட எக்ஸாம்க்கு ரொம்ப ஆக்டிவேட்டடா பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான இது நான் நிறையவே கொடுத்துருக்கேன். ஸோ அனலைசிங் சிலபஸ் டைம் டேபிள் போடுங்க. உங்களுக்கு நான் ஒரு டைம் டேபிள் மாடல் கொடுத்துருப்பேன் அந்த வீடியோல. ஸோ 120 டேஸ்க்கான டைம் டேபிள் போடுங்க. இப்போ என்னெல்லாம் படிக்கலாம், அடுத்து என்னெல்லாம் படிக்கலாம், அதுக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த டைம் டேபிள் எப்படி மாடிஃபை பண்ணலாம், ரிவிஷன் எப்போ பண்ணலாம், 1 வீக்குக்கு என்ன ரிவிஷன் பண்ணியிருக்கோம், 1 மந்த்துக்கு என்ன பண்ண போறோம், இந்த மாதிரியான டைம் டேபிள், எஃபெக்டிவ் டைம் டேபிள் போடுங்க. ஸ்டடி டெக்னிக்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி யூனிட் ஹேவ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். நமக்கு நிறைய மோட்டிவ் இருக்கு. ஒரு யூனிட்டை நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த யூனிட்டை எதுக்காக இந்த டீச்சர் வந்து படிச்சு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வச்சு படிக்கணும். இது கொடுத்தாங்க நம்ம படிக்கிறோம்னு படிக்க கூடாது. எதுக்காக நமக்கு டீச்சரா தேவை, அது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல படிங்க. ஒரு மேக்ஸ் டீச்சரா இருக்கட்டும், ஒரு பிசிக்ஸ் டீச்சரா இருக்கட்டும், ஒரு காமர்ஸ் டீச்சரா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு தமிழ் டீச்சர் எதுக்காக இந்த யூனிட் நமக்கு கொடுத்துருக்காங்க, இந்த யூனிட்ல இந்த சப் டாபிக் எதுக்கு கொடுத்துருக்காங்க, இதை நம்ம எப்படி படிச்சா நமக்கு அது வந்து கிளாஸ் ரூம்ல இருக்கும், அதுல இருந்து நம்மளோட டீச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எப்படி எல்லாம் கொஸ்டின் வரும் அதை பாருங்க. ஸோ அடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், பியூர் ஃபில்ட்ரேஷன் மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். ஃபில்ட்ரேஷன் மெத்தட் அப்படின்னா நீங்க எப்படி சொல்றது அப்படின்னா, எல்லாருமே இப்ப தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல எழுதிட முடியும். ஆனால் நல்ல மேஜர்ல வாங்குறவங்க தமிழ் எலிஜிபிலிட்டியில வரல, நிறைய பேரோட பேப்பர் வேல்யூ பண்ணப்படல. அப்ப என்னன்னா நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி ஒரு மேஜருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம தமிழை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருப்போம், கொஞ்சம் தமிழுக்கு கான்சென்ட்ரேஷன் கொடுங்க. ஸோ அதுதான் சொல்லியிருப்போம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறதுல அதுதான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். கொஞ்சம் கான்சென்ட்ரேட் அப் டு 12th அப்படி இல்லாட்டி கூட 10th புக்கை கொஞ்சம் ரீட் பண்ணிருங்க. அதுல இருக்க கிராமர், அதுல இருக்க பேசிக் கிராமர்ஸ்லாம் புரியுதா, அது புரியலன்னா அதுக்கு 9th எக்ஸ்பிளனேஷன் இருக்கா, 6th இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ சைக்காலஜியும் அப்படிதான், ஜிகேயும் அப்படிதான். அடுத்து பார்த்தோம்னா கிருத்திகா என்ன சைக்காலஜி அண்ட் ஜிகேக்கும் நமக்கு நிறைய யூனிட் டாபிக் பொறுத்து படிங்க. யூனிட் டாப்பிக்கை எடுத்து வச்சுக்கிட்டு அது எதெல்லாம் இன்னைக்கு கிளாஸ் ரூம் சிச்சுவேஷனோட நமக்கு கனெக்ட் ஆகுதுன்றதை பார்த்து படிக்கணும். ஸோ அடுத்து பார்க்கும்போது நமக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி சொல்கிறேன். நான் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க. ஸோ சில விஷயங்களுக்காக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸோட டிஎன் டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2, ஸோ ரெண்டுமே சைக்காலஜி இதெல்லாம் வந்து நம்ம சிடெட் சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து டிஎன் டெட் பேப்பர் 1ல வேலைக்கு போயிருக்கோம், பேப்பர் 2 எழுதி பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டுமே எல்லா நம்மளோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதுக்காகவும் அதுல என்கிட்ட இருக்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த பேட்ச். ஸோ டிஎன்டெட் 2024, பிஜிடிஆர்பி 2024 ஆன்லைன் கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் கொடுக்கலான்ற ஐடியால இருக்கும். இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. உங்களுக்கு விருப்பமா இருந்தால், உங்களுக்கு என்னோட ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா, உங்களுக்கு அதுல கம்ஃபர்ட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஜாயின் வித் மீ. அதுதான். ஸோ ரொம்ப இதுல என்ன அப்படின்னா, நம்மளோட இந்த சேனல்ல வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோல ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருந்தேன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியலை நான் பிடிஎஃபா கொஞ்சம் கொஞ்சமா தான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். நான் என்னோட புக்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தாச்சு. பட் மெட்டீரியல் என்கிட்ட இருக்கு, நான் எழுதுற மெட்டீரியல் யாரும் படிக்க முடியாது. ஸோ அதை வச்சு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறது. கொஸ்டின் டெஸ்ட் பேட்ச் அந்த கொஸ்டின்ஸே போதும், என்னோட மெட்டீரியல்ஸ்ல இருக்க கொஸ்டின்ஸே போதும், ஒரு டெஸ்ட் பேட்ச் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ரெண்டுக்குமே என்கிட்ட இருக்கு. ஸோ டெட்டு 2024, பிஜிடிஆர்பி 2024க்கு ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ற ஐடியால இருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நான் ஜூலைல ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும், இன்னும் ஆனால் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ டெஸ்ட் பேட்ச் வாட்ஸ்அப் நம்பருக்கு கேளுங்க. டெஸ்ட் பேட்ச் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்டெட் பேப்பர் 1 தனியா, பேப்பர் 2 தனியா இருக்கு. அது இல்லாம பிஜிடிஆர்பி எல்லா மேஜர்ஸ்க்கான சைக்காலஜி டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கான டெஸ்ட் பேட்ச் ஆன்கோயிங் போயிட்டு இருக்கு. ஸோ இது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுங்க மேடம், ஆன்லைன் கிளாஸ் சொல்லுங்க மேடம், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்கும் ஐடியா இருக்கு. ஸோ இதை பத்தின டீட்டெயில்ஸ் நீங்க கேட்கறதுக்கு நம்மளோட ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. ஷேரிங் இஸ் கேரிங். நம்ம நினைக்கிற மாதிரி அவங்களும் வரட்டும். ஸோ நீங்க யாருக்கு கொடுத்தாலும் படிக்கிறவங்க தான் ஜெயிக்க போறீங்க. ஸோ ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு நீங்க கொடுக்க உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்து ஷேர் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன்.
ஸோ அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது இருந்தால் இந்த டீட்டெயில்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்மளோட கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.